எல்லா நண்பர்களுக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிராக்கல் சேனல் சார்பாக இன்றைக்கி நம்மளோட முதல் பதிவு 2021. அதாவது திமுகவோட கோவையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்குன அதிமுகவோட குள்ளநரியோட சேஷ்டைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது ஒரு பொதுமக்களாக வந்து பொதுமக்களாக கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு வந்து தளபதியார் பதில் சொல்லாத மாதிரியும் அவர் தடுமாறுற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நிறையா மீம்ஸ் போட்டு அத்தனை மீம்ஸும் ஹேட்டருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா 1-2 மணி நேரத்துக்குள்ளே அதிகப்படியாக 3 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே தெளிவாக திட்டவட்டமாக அவங்களோட மொத்த சரித்திரத்தையும் ஜாதகத்தையும் ரொம்ப கிளியராக அத்தனை சேனல்லையும் திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது எதுவும் மாறாது. புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல அங்கே குழப்பத்தை உண்டு பண்ண நபர் யார்? அதிமுகவோட மகளிர் அணியில் துணைத் தலைவர் அவங்க பூங்குடின்றவங்க. ரெண்டாவது, இதெல்லாம் நமக்கு 3 மணி நேரம் கழிச்சு தெரிஞ்சுது. ஆனால் எங்கள் தளபதியார் வருங்கால முதலமைச்சர், நிரந்தர தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தால் அவர் அந்த நடக்கும்போது அந்த செகண்ட்லேயே சொல்கிறாரு, நீ வந்து வேலுமணி அமைச்ச ஆள் வெளியே போமா அப்படின்னு. ரெண்டாவது, அமைச்சர் வேலுமணி ஐயா ஒன்று சொன்னார், அந்த பெண்மணி தாக்கப்பட்டார், ஆகையால் உடனடியாக அவரை மருத்துவமனையில் சேர்க்குமாறு பரிந்துரை செய்தேன்னு சொன்னாங்க. அவங்க வெளியே வந்து ரொம்ப தெளிவாக ஃபோன் எடுத்து ரொம்ப ரிலாக்ஸாக பேசுகிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸில் வச்சுருந்த மைக்கை பொறுமையாக கழட்டிட்டு போலீஸ்காரங்க சேஃபாக அவங்கள கூட்டின்னு போகிறாங்க. உங்கள் அத்தனை போலீஸ்காரங்களுக்கும் சேஃப் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கு மிக்க நன்றி. இன்னும் 5 மாத காலம் பொறுத்து இருக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் எங்கள் ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டுமோ நாங்கள் அத்தனையும் செய்வோம். 1. ரெண்டாவது, வேலுமணி அவர்களே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தளபதியார் வந்து எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தால் முதல்ல இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் எவ்வளோ நாகரிகமாக அவர் என்ன சொன்னார், போலீஸை கூப்பிடுங்க, அவங்கள வெளியே அமுச்சு வைங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே சொல்லலை அவர். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு போலியான ஒரு விஷயத்தை அங்கே க்ரியேட் பண்ண முயற்சி செஞ்ச அத்தனை அதிமுக நண்பர்களுக்கும் அதை சார்ந்த ஊடகங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணும்போது தான் எங்களோட வேல்யூ என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோம் அப்படின்றது மக்களுக்கு தெரியுது. 1. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன நம்ம யோசிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி சில்லறையான வேலையெல்லாம் நீங்கள் இறங்கி பண்ணிகிட்ருக்கீங்க. எனிவேட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக நாங்கள் தளபதியார் சொன்ன மாதிரி 200% 200 தொகுதியை கைப்பற்றி மிக பிரம்மாண்டமான வெற்றியோட 2021 நாங்கள் ஆட்சி புரிவோன்று நாங்கள் மனமார்ந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். உங்கள் அன்பு நண்பன் கூகுள் பாலாஜி.